வெல்கம் டு 360 தமிழ். தமிழ்ல போன வருஷம் வெளியான ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யூடியூப் செலிபிரிட்டி நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது ஒரு ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1993ல நடக்கிறத நமக்கு காட்டாங்க. இப்ப கண்ணையன் அப்படின்ற ஒரு நபர் ஷேவிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஷேவிங் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு போன் அடிக்குது. அதனால இவரும் லைட்டா அறுத்துக்கிறாரு. இப்ப அதுக்கப்புறம் போன் அட்டன் பண்றதுக்காக வராரு. ஏதோ தியேட்டருக்கு வர சொல்லி இவர்கிட்ட சொல்றாங்க போல. இவரை இப்ப இவரோட பைக் எடுத்துட்டு அந்த தியேட்டருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. தியேட்டர்ல யாருமே இல்லாம தியேட்டரே வெறிச்சோடி இருக்கு. கண்ணையனும் தியேட்டரை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு கவர் வந்து இவரோட முகத்துல படுது. இவரும் அந்த கவரை எடுக்கிறாரு. பார்த்தா சடனா இவர் ஸ்கிரீனுக்குள்ள வந்துடுறாரு. அதுக்குள்ள எப்படி இங்க வந்தோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் தான் பேய் உங்களை பயமுறுத்த போறேன் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப வேகமா இந்த ஸ்கிரீனை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு தொட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த தொட்டியில ஒரு கவர் இருக்கிறத பாக்குறாரு. இந்த கவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரோட முகத்துல பட்டிருக்கும். இது அந்த கவர் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இங்க இருக்க ஓனரை பார்க்கலான்ற மாதிரி அவரோட ரூம் வராரு. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். என்ன யாரையுமே காணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டு கிட்ட வராரு. பார்த்தா யாரோ பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. இவரை எகிரி குதிச்சாது கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டை எகிரி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப கஷ்டப்பட்டு எகிரி குதிக்கிறாரு. அந்த சைடு விழுந்தாலும் அங்க தியேட்டர் தான் இருக்கு. என்னடா எப்படி குதிச்சாலும் தியேட்டருக்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப தியேட்டர்லயே இவர் மாட்டிக்கிறாரு. பயந்த மாதிரி கத்தலாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப எஃப்எம்ல ஒரு நபர் ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி நடந்திருக்கும். ஒரு படத்தை பார்க்கறதுக்காக 4 பேர் போயிருப்பாங்க. 4 பேருமே இறந்து போயிருப்பாங்க. அதே சமயம் அந்த படத்தை எடுத்த டைரக்டரும் காணாம போயிருக்காரு. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டீ கடையில 3 பேரை காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ப்ரொடியூசரா பார்த்து கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க முக்கியமா ஒரு நபர் இருக்காரு. அவரை இப்ப எஃப்எம்ல ஒன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன படம் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட கேக்குறாரு. விஜய் என்ன சொல்றாருன்னா, டிவிலேயே அந்த படத்தை பல வாட்டி போட்டிருக்காங்க, அது மொக்க பேய் படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மொக்க படம் எடுத்தவனுக்குலாம் சான்ஸ் கிடைக்குது, நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. அது சரி, கோபியும் சுதாகரும் எங்கன்னு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி அவங்க ஒரு ஆடிஷனுக்கு வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆடிஷன் எடுக்கிறவங்க ஒரு சீனை நடிக்க சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, வேற மாதிரி அந்த சீனை நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால அந்த ஆடிஷன் எடுக்கிறவங்களும் கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இவங்க 5 பேருமே ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது சினிமா துறைக்குள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி பாபுன்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்துட்டு இருக்காரு. இப்ப வாக்கி டாக்கி மூலியமா அந்த லேடி கிட்ட பேசுறாரு. உள்ள வான்னு சொன்ன திருட்டுத்தனமா இவரும் எகிரி குச்சி உள்ள போறாரு. இப்ப முருகன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் எப்ப பாரு தண்ணி அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, வாசல்ல நிக்க வச்சு கண்டமேனிக்கு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப யாஷிகா அரிஜான்னு 2 பேரை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனில விருப்பமே இல்லாம வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 3 12th படிக்கிற பசங்களை காட்டுறாங்க. இவங்க 3 பேருக்குள்ள ஜாலியா விளையாடிட்டுலாம் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் வரப்போகுது. இவங்க எல்லாருமே இந்த கதையில முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இப்ப திரும்பி யாஷிகாவையும் அரிஜாவையும் நமக்கு காட்டுறாங்க. பி கிரேட் படம் போய் உங்களால பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சேலஞ்ச் பண்றாங்க. ஏன் முடியாது, நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. இப்ப பாபு இருக்காரு பாத்தீங்களா, அந்த லேடியை பார்க்கறதுக்காக வீட்டு வாசலுக்கு வந்துடுறாரு. அவங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்துருச்சு, அதனால வாட்ச்மேனை போட்டிருக்காரு. அந்த வாட்ச்மேனை தூங்கினதுக்கு அப்புறம் நானே எகிரி குச்சி வெளியே வந்துடுறேன், நம்ம இன்னைக்கு ஏதாவது படத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, போலான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க 5 பேருக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அதனால ஊருக்கு போயிடலாம் பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறாங்க. பார்த்தா பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்னால கிளம்பல அப்படின்றது தெரிய வருது. பஸ் எல்லாம் போறதுக்கு காலையில ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரியவர் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு தியேட்டர் காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த தியேட்டர்ல பி கிரேட் படம் ஓடிட்டு இருக்கு. இப்ப முருகன் இருக்காரு பாத்தீங்களா, பார்க்கலான்ற மாதிரி உள்ள கிளம்பிடுறாரு. இப்ப 3 பசங்க இந்த இடத்துக்கு தான் வராங்க. இந்த படத்தை பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. 3 பேருமே உள்ள போறாங்க. இப்ப அரிஜாவும் யாஷிகாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. படம் பார்த்த மாதிரி போட்டோ மட்டும் எடுத்து போட்டுலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா யாஷிகா என்ன சொல்றாங்கன்னா, பார்த்தா என்ன, ஒரு வாட்டி பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் சேர்ந்து உள்ள கிளம்புறாங்க. அந்த படத்தோட பேரு வாங்க அங்கிள் விளையாடலாம் அப்படின்றது. இப்ப இந்த 5 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா பஸ் வரதுக்கு காலையில ஆகும்ல, அதுக்குள்ள இந்த படத்தையாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உள்ள வராங்க. இப்ப டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட்லாம் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சைடுல எந்த ஒரு நபரும் இல்லாத மாதிரி இருக்கு. இன்னும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த கதையில இதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர்ஸ் காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இப்ப இந்த தியேட்டருக்குள்ள தான் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு குளிச்சுட்டு வெளியே வராங்க. இப்ப சாரி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜொல்லு விட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்கிள் ஒருத்தர் கதவை தட்டுறாரு. ஐயா அங்கிள் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க.
அந்த அங்கிள் வந்து நிக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா திடீர்னு கட் ஆயிருது. யோ ஆபரேட்டர், முக்கியமான நேரத்துல தான் கட் பண்ணுவியா, சீக்கிரமா போடியா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் திடீர்னு பெல் இந்த இடத்துல அடிக்குது. எதுக்காக திரும்பி பெல் அடிக்குது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேற ஒரு படம் ஓடுது. ஸ்டார்டிங்ல ஒரு படத்தை காமிச்சாங்கல்ல, அந்த படம் தான் ஓடுது. நான் தான் பேயி, உங்களை பயம்புத்த போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நபர் பேசிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் விஜயம் கவனிக்கிறார்ல. இதுதான் நான் சொன்ன அந்த மொக்க படம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சம்பந்தமே இல்லாம இந்த பழைய படம் எதுக்காக ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆபரேட்டரை கூப்பிட்டா பதிலே வர மாட்டேங்குது. இங்க லைட் வேற விட்டு விட்டு ஆன் ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சுதாகர் தான் கதவை திறந்து பாக்குறாரு. கதவு திறக்கலன்னு இவர் ரொம்ப பயந்துடுறாரு. ஐயோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்றாரு. டே, கதவையே நீ ஒழுங்கா திறக்கல அப்படின்ற மாதிரி கோபி கரெக்டா திறக்கிறாரு. இந்த 5 பேர்ல முக்கியமா ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவரை நான் ஈரனே சொல்றேன். ஈரவும் அந்த இடத்துல பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி எல்லாருமே ஸ்கிரீனை பாக்குறாங்க. அந்த நபர் தூக்குல தொங்குறாரு. ரியலா தொங்குன மாதிரியே இவங்களுக்கு தெரியுது. இவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. முதல்ல இந்த தியேட்டரை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே தியேட்டருக்கு வெளியே நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, போன் பேசிக்கிட்டே யூரினை பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. எங்க இருந்துற இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் பயந்துட்டு கிளம்பிடுறாரு. அந்த ஆட்டோ டிரைவர் பேசின சவுண்ட் மட்டும் இவங்களுக்கு கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது, ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆட்டோ டிரைவருக்கு இவங்கலாம் தெரியாத மாதிரி இவங்களுக்கு ஆட்டோ டிரைவர் தெரியல. அந்த மாதிரி தான் இவங்க மாட்டிருக்காங்க. கேட்டை எகிரி குதிச்சு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி எகிரி குதிக்கிறாங்க. என்னதான் எகிரி குதிச்சாலும் சரி, திரும்ப திரும்ப இந்த தியேட்டருக்குள்ளேயே தான் வராங்க. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. டிக்கெட்டை இப்பதான் பிரிச்சு பாக்குறாங்க. 3 ரூபான்ற மாதிரி போட்டிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆன தியேட்டர் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி போன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. டவர் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்கேயே இருக்க வேணாம், நம்ம எல்லாருமே பிரிஞ்சு தேடலாம்னு சொல்றாரு. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போறாங்க. இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் செம்ம போதையில இருப்பாரு. இவர் பயப்படவே மாட்டாரு. ஜாலியா அந்த படத்தெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ரூம்ல வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அங்க இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்தை இவங்க பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல இருந்து அந்த 3 பசங்கள்ல ஒரு பையன் தான் வரான். அட பாவி, நாங்க பயந்தே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த 5 பேர்ல ராம்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு கூட 2 பசங்க வந்திருக்காங்க. வெளியே ஒரு காரை பாக்குறாங்க. ஓபன் பண்ண முடியுமான்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. கதவை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஓபன் பண்ணவே முடியல. திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்குது. இவங்க 3 பேருமே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ராம 2 பேரையும் உள்ள கூட்டு போறாரு. இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இப்ப திடீர்னு இவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை இவங்களால தாங்கிக்கவே முடியல. காதெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. இங்க இருந்து போனோன்ற மாதிரி வேகமா கதவை திறந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கோபியும் சுதாகரையும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப சுதாகருக்கு வயிறு கலக்குது. பாத்ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி கோபிய பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. நான் உள்ள போனோன்னு நீ கிளம்பிட கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போறாரு. வெளியே தானே நிக்கிற அப்படின்ற மாதிரி நடுவுல கேட்டுக்கிட்டே இருக்காரு. வெளியே தான் இருக்குன்ற மாதிரி கோபி சொல்றாரு. இப்பதான் கோபி இங்க வான்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. கோபியும் அதை ஃபாலோ பண்ணி போறாரு. முருகன் அதே இடத்துல உட்காந்து இருந்தாரு பாத்தீங்களா, மேல ஓடிட்டு இருந்த ஃபேன் திடீர்னு நின்றுது. இவருக்கு பயங்கரமா வேர்க்குது. இவர் என்ன பண்றாருன்னா, ஃபேன் ஓடிட்டு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறாரு. பார்த்தா இந்த இடத்துலயும் ஃபேன் ஓடுறது நின்றுது. இப்ப இவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இவரும் ஷாக்கிங்கா அந்த உருவத்தை பார்த்துட்டு இருக்காரு. கோபியை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அந்த வாய்ஸ் சொல்ற இடத்தை இவர் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்ப சுதாகரும், கோபி நீ வெளியே இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பார்த்தா பக்கத்து பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. ஓஹோ, பயத்துல உனக்கும் பாத்ரூம் வந்துருச்சான்னு கேக்குறாரு. ஆனா அந்த பாத்ரூம்ல யாருமே இல்லன்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த பக்கத்து பாத்ரூமா அடி வழியா பார்க்க முடியும். சவுண்ட் கேட்கறதுனால சுதாகரும் அடி வழியா பாக்குறாரு. அப்பதான் அந்த பாத்ரூம்ல ஒரு உருவம் இவரோட கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னே இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா பேண்ட்டை மாட்டிட்டு வெளியே ஓடி வர்றாரு. நீ இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேக்குறாங்க. நீங்க பயந்துருவீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக வந்தன்ற மாதிரி சொல்றான். பயங்கரமா இவங்க 2 பேர் கிட்ட வலிஞ்சிட்டு இருக்கான். இப்ப அரிஜா இருக்காங்கல்ல, யாஷிகா விட்டு வெளியே போயிடுறாங்க. சுதாகரும் கோபியை தேடி வராரு. கோபி ஒரு பீரோக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருக்காரு. என்ன கூப்பிட்ட மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, என் கூட வந்து ஒளிஞ்சுக்கோன்னு கோபி சொல்றாரு. சுதாகரும் போலான்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட முதுகுல யாரோ கைய வைக்கிறாங்க. இவரும் பயந்த மாதிரியே திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல தான் கோபி இருக்காரு. கோபியை இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சுதாகரும் இப்பதான் உன்னை பீரோ பின்னாடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்க 2 பேரையும் யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க 2 பேருமே பயந்து ஓடிடுறாங்க. இப்ப அரிஜா வந்துட்டு இருக்கும் போது விஜய் தனியா இருக்கிறத பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் கூட உங்களை எங்கேயோ பாத்திருக்கேங்க, உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. அரிஜா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட பேரு விஜய்னு சொல்றாரு.
சும்மா எரும சாணியை லிங்க் பண்றதுக்காக இப்படி சீன் வச்சிருக்காங்க. பாபு அந்த லேடியும் சேர்ந்த மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க. இப்ப பாபுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியை பாக்குறாரு. இங்க சந்தோஷமா இருந்தா என்னன்னு கேக்குறாரு. உனக்கு இந்த நேரத்துல கூட சந்தோஷம் கேக்குதா? முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாப்போம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அரிஜாவும் விஜயும் சேர்ந்து வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? இப்ப ரெண்டு வழியா பிரியுது. விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன், நடுவுல சவுண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இவர் சவத்தை தட்டுறாரு, அவங்களும் பதிலுக்கு சவத்தை தட்டுறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் தூரமா போயிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் சவத்தை தட்டுறாரு. பார்த்தா அரிஜா பக்கத்துல தான் இருக்காங்க. ஏங்க இந்த சைடு வந்தீங்கன்னு கேக்குறாரு. நான் ரொம்ப நேரமாவே இங்கதான் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நேரம் எதிர் சைடுல இருந்து தட்டுனது யாருன்னு யோசிக்கிறாரு. தட்டி பாப்போன்றதுக்காக தட்டுறாரு. திரும்பி எதிர் சைடுல இருந்து தட்டுற சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேருமே பயந்து ஓடுறாங்க. ராம் கூட தான் அந்த ரெண்டு பசங்க வந்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தியேட்டர்ல வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. இந்த ரெண்டு பசங்க ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படாதீங்கடா, எப்படியாவது வழி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாஷிகா கூட இருக்க பையன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கான். பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காத, தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் கேட்காம திரும்ப பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதனால கோவப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் திரும்ப போது பெல்ல தூக்கி வெளியே போட்டுறாங்க. இப்ப அந்த பெல்லு வெளியே இருக்கு. தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்த பாபு அந்த பெல்ல மிதிச்சிடுறாரு. அந்த பெல்ல மிதிச்சதுக்கு அப்புறம் இவர் சொன்ன விஷயம் இங்க நடக்குது. இத பக்கத்துல இருக்க ஈரவும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த பெல்ல நீ மிதிச்சதுக்கு அப்புறம் சொன்னது நடந்தது, திரும்பி ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் பெல்ல பிரஸ் பண்ணிடுறாரு. இந்த தியேட்டரோட பெல் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரத்தையே தியேட்டரோட பெல் இருக்கு பாத்தீங்களா, அடிக்குது. இப்ப ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா அந்த பெல்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்ப யாஷிகா கிட்ட இந்த பையன் கோவப்படுறான். எனக்கு தெரியாது, என்னோட பெல்லு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அந்த பெல்ல பார்த்து பயப்படுறாங்கல்ல, அதனால பாபு உள்ள தூக்கி போட்டுறாரு. என்ன வெளியே போன பெல்லு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. இப்ப வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி எல்லாருமே ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பிரிஞ்சு போய் தேடினாங்கல்ல, அப்ப தியேட்டரோட ஓனர் பேரு முனிஷ்காந்த்னு இவங்களுக்கு தெரிய வருது. அது சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பி இந்த தியேட்டரே ஆடுற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்களும் கதவை திறந்து போக பாக்குறாங்க. இப்ப ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. வெளியே நம்மள மாதிரியே 13 பேர் நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. முனிஷ்காந்த் போட்டோல இருக்க லைட் இப்பதான் விட்டு எரிய ஆரம்பிக்குது. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஸ்கிரீன்குள்ள தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப சுதாகர் இருக்காரு பாத்தீங்களா, கோபி வாடா நம்ம ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கோபியை கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி கோபி கேக்குறாரு. போஸ்டரை சரியாவே பார்க்கல, பக்கத்துல வச்சு பாக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. எல்லாருமே பயத்துல இருக்காங்க. இப்போ உனக்கு இதுதான் முக்கியமா அப்படின்ற மாதிரி கோபியும் திட்டுறாரு. நம்ம ரெண்டு சைடுமே பார்க்கணும், நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்தையும் பார்த்த மாதிரி நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை பேய் சைடு வழியா வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சுதாகர் கேக்குறாரு. அதெல்லாம் வராதுன்னு கோபி சொல்றாரு. பார்த்தா கண்ணியன் இருக்காரு பாத்தீங்களா, சைடு வழியா வந்து நடுவுல மாட்டிக்கிறாரு. இவங்களும் அவரை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. பேயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பேயெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இவங்க வேகமா அவரை அடிச்சிடுறாங்க. அவரை மயங்கிடுறாரு. எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு இவங்க கண்ணியனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கண்ணியன் கிட்ட கேக்குறாங்க. கடைசி 25 வருஷமா இந்த தியேட்டர்ல தான் நான் மாட்டிட்டு இருக்கேன், நான் தான் அந்த படத்தை எடுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ தான் அந்த காவியத்தை எடுத்துவனா அப்படின்ற மாதிரி இவங்களும் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தியேட்டரை விட்டு போறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. நான் ட்ரை பண்ணுவேன், ஆனா அவங்க 4 பேர் என்ன விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார் 4 பேருன்னு இவங்க கேக்குறாங்க. அப்பதான் அந்த 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க 4 பேருமே பேய் தான். நாங்க சொல்ற விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கணும், அப்பதான் உங்க எல்லாரையும் வெளியே போக விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதை நாங்க எதுக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பேயில கார்த்திக்னு ஒரு நபர் இருக்காரு. இவங்கள பார்த்த மாதிரி கோவமா பேசுறாரு. எந்த தப்புமே பண்ணாம தான் நாங்க இங்க மாட்டணும்னு சொல்றாரு. இப்பதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் வேற மதத்தை சேர்ந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் இந்த கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. இவங்க 2 பேருமே புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. ப்ராப்பரா வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. தியேட்டர்ல ஒரு கார் இருக்கிறத காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கார்ல தான் முனிஷ்காந்த் வந்து தியேட்டர்ல இறங்குறாரு. இந்த தியேட்டரோட ஓனரா முனிஷ்காந்த் தான் இருப்பாரு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டராவும் இருப்பாரு. புதுசா ஒரு படம் வாங்கியிருக்குமே, எப்படி போகுதுன்னு கேக்குறாரு. பேய் படம் மாதிரியே இல்ல, மொக்கையா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரிவியூ ஷோ போடுறோம் 4 பேரை இந்த இடத்துக்கு வரவை, அந்த 4 பேருமே வெளியே போய் இந்த படத்தை பத்தி பயங்கரமா பேசணும், அதுவே ப்ரமோஷனா அமையும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பேயா மாறின 4 பேர்ல ஷாராவும் ஒருத்தரா இருப்பாரு. இந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்திருக்காரு. இந்த அசிஸ்டன்ட்டும் வேலைலாம் கிடையாது, ஆனா படம் பார்க்கறதுக்காக வர்ற மாதிரி இருக்கும், உனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேரை கூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஷாராவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. கொஞ்சம் காசு கிடைக்கும்ன்றதுக்காக இவங்க 4 பேருமே படம் பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்த்திகோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருப்பாங்க. பிரெக்னெண்டா இருக்கியமா, பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி முனிஷ்காந்த் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க 4 பேருமே அந்த படம் பார்க்கறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இப்ப படமும் ஸ்டார்ட் ஆயிருது. செம்ம பயமா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பார்க்க செம்ம காமெடியா இருக்கு.
இத பார்த்து தான் பயப்படுவோன்ற மாதிரி சொன்னாரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. திடீர்னு ஓடிட்டு இருக்க படம் நின்றுது. ஆபரேட்டர் எதுக்காக படத்தை நிறுத்திட்டீங்க போடுங்கன்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு இவங்க எல்லாரையும் கவரை வச்சு யாரோ லாக் பண்றாங்க. இவங்க மூச்சே விட முடியாத மாதிரி தான் லாக் பண்ணிருக்காங்க. இவங்களும் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனா ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி இவங்களை சாவடிச்சிடுறாங்க. இது எல்லாமே முனிஷ்காந்தோட பிளானா இருக்கும். 4 பேர் படம் பார்க்கறதுக்காக வந்தாங்க, பயத்திலேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி தான் எங்க 4 பேரையும் அவன் சாவடிச்சான், அவனை இந்த இடத்துக்கு நீங்க கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க பேய் தானே, உங்களுக்கு சூப்பர் பவர்லாம் இருக்கும்ல, நீங்களே கூட்டு வந்து சாவடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எங்க கிட்ட எந்த சூப்பர் பவரும் கிடையாது, உங்களை பயம்புத்துறதுக்கே நாங்க எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 பேய்ங்க கிட்டயும் எந்த சக்தியுமே இருக்காது. சாதாரண மனுஷன் மறைஞ்சிருந்து எப்படிலாம் பண்ணுவானோ அந்த மாதிரி தான் இவங்க எல்லாரையும் பயம்புத்தி இருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த முருகனுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணதுலாம் இவங்களோட வேலையா தான் இருக்கும். அதே சமயம் சவத்துக்கு அந்த சைடுல இருந்து இவங்க 2 பேர் தான் தட்டி இருப்பாங்க. நாங்க பெல் அடிச்சு சொன்ன எல்லாமே நந்ததே, அது எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. திரும்பி பெல் அடிங்கன்ற மாதிரி இந்த பேய்ங்க சொல்லுதுங்க. இவங்க பெல் அடிச்சோன்னா அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராது. இவரும் பேய மாதிரி இந்த இடத்துல இருக்காரு. இவரை பத்தி இப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் முனிஷ்காந்துக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்பாரு. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருப்பாரு. முனிஷ்காந்த் பெல் அடிச்சு எதை கேட்டாலும் சரி இவர் உடனே அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருப்பாரு. முனிஷ்காந்த் கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இந்த நபர் பார்த்திருப்பாரு. அதனால முனிஷ்காந்த பெல் அடிச்சு நீயே தூக்கு மாட்டி சாவுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவர் இறந்து போயிருப்பாரு. அந்த முனிஷ்காந்த நீங்க இங்க கூட்டு வந்தாதான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முனிஷ்காந்த் முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்ப பெரிய ப்ரொடியூசரா மாறிட்டாரு, நிறைய கொலையெல்லாம் கூட பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் புரிய வைக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி இத பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பேய்ங்க சொல்றாங்க. சரி நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. யாஷிகாவும் அரிஜாவும் இங்க தான் இருக்கணும், நீங்க மட்டும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த பேய்ங்க சொல்றாங்க. இவங்களும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுக்கிறாங்க. முனிஷ்காந்த் அட்ரஸ் உங்களுக்கு தெரியாது, அந்த பேய்ங்க தான் சுதாகர் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கோம். இப்ப சுதாகர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸோ இதுதானே அட்ரஸ் கன்ஃபார்மா தெரியும்லான்னு கேக்குறாங்க. கன்ஃபார்மா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே திருட்டுத்தனமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இப்ப சுதாகரும் ஏதோ ஒரு போட்டோவை பார்த்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. சுதாகர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த 2 பொண்ணுங்களையும் மசாஜ் பண்ண சொல்லிட்டு தான் அட்ரஸ் கேட்பாரு. இவங்களும் 4வது தெருல 3வது வீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதானே சரின்ற மாதிரி சுதாகர் கேட்டு வச்சிருப்பாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்க அந்த நபர்கிட்ட வந்துடுறாங்க. ஈரவும் ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி அவன் முழிச்சிட்டா பிரச்சனை, இப்படியே தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி தூக்கிடுறாங்க. ஆக்சுவலா இந்த 2 பேய்ங்க பொய்யா தான் சொல்லியிருக்கோங்க. எங்க முன்னாடியே உங்க 2 பேரை மசாஜ் பண்ண வச்சான்ல, அதனால தான் நாங்க அட்ரஸ் மாத்தி சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, முனிஷ்காந்த பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா மனோகர் தான் இருக்காரு. என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ மாத்தி கடத்திட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சுதாகர் சொல்றாரு. ஆக்சுவலா வரும்போது அந்த இடத்துல இவரோட போட்டோவை பார்த்திருப்பாரு. இவர் சொல்லலாம் நினைப்பாரு, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அமைதியா வாடான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இவரும் அமைதியா வந்திருப்பாரு. இப்ப மனோகரே முனிஷ்காந்த் வீடு எங்க இருக்குன்றத சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி முனிஷ்காந்த் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. வேலை விஷயமா வெளியூருக்கு போக போறாரு போல. யாரும் நுழையாம நீங்க தாண்டா பத்திரமா வீட்டை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் முனிஷ்காந்தோட ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தூக்கலாம் நினைக்கும் போது அவரே கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த நேரத்துல இவன் எங்க கிளம்புறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி வரும்போதே கார் ரிப்பேர் ஆயிருது. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, எதர்ச்சியா பின்னாடி பார்த்து இந்த காரை கவனிச்சிடுறாரு. இது நம்ம காராச்சே, இங்க எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறாரு. வேகமா போன்ற மாதிரிலாம் டிரைவர் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக எல்லாருமே சேர்ந்த மாதிரி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சந்துக்கு ஸ்ட்ரெயிட்டா வராங்க. என்ன அதுக்குள்ள வண்டி இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. திரும்பி அடுத்த சந்துக்கு போன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சந்துக்கும் இவங்க வந்து நிக்கிறாங்க. இத பாக்குற முனிஷ்காந்த் பயந்துடுறாரு. உடனே வீட்டுக்கு போன சொல்றாரு. இவங்க கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. பார்த்தா முனிஷ்காந்த் திரும்பி வீட்டுக்கே வந்துடுறாரு. நம்ம வீட்டுக்குள்ள போய் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பிளான்லாம் போடுறாங்க. இதெல்லாம் சிசிடிவி வழியா முனிஷ்காந்த் தான் கவனிச்சிடுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. வாங்கடா எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கன் எடுத்து காட்டுறாரு. இவங்க எல்லாருமே இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப உள்ள கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. முனிஷ்காந்தோ பாக்குறதுக்காக போறாரு. அப்பதான் முனிஷ்காந்த் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, விராட் கோலி மாஸ்க் போட்ட ஒரு நபர் கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஓஹோ இதுதான் நான் வெளியே போனா நடக்குதா, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு ஷூட் பண்றாரு. பார்த்தா புல்லட் இல்லன்னு தெரிய வருது. இப்பதான் ஏற்கனவே நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கூட அஃபேர்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஷிக் தான். இவங்க கன்னை வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள இருந்து புல்லட் எல்லாம் எடுத்து எடுத்து இவரும் பக்கத்துல இருக்க மீன் தொட்டியில போட்டுட்டு இருக்காரு. நான் கரெக்டா போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த கன்ல புல்லட் இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால இந்த 5 பேருமே வேகமா வந்து முனிஷ்காந்தை இந்த இடத்துல அட்டாக் பண்றாங்க. முனிஷ்காந்த் கண் முழிச்சு பார்க்கும்போது இந்த தியேட்டர்ல தான் இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பேய்ங்க கிட்ட சொல்றாங்க. அந்த பேய்ங்களும் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. பேசாம இந்த கண்ணியனோட படத்தை திரும்ப திரும்ப போடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துட்டு இருக்காரு.
அப்பதான் இவரோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் ஆட்கள் காப்பாத்த வந்துட்டாங்கன்னு இவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப நாங்க உங்க ஒய்ஃபுக்காக தான் வேலை பாக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவரோட ஒய்ஃப் அந்த இடத்துல கெத்தா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவ தரதா சொன்னதை விட நான் அதிகமா தரேன்டா அப்படின்ற மாதிரி முனிஷ்காந்த் சொல்றாரு. இப்ப ஒய்ஃப் அதை விட அதிகமா சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேரம் பேசிட்டு இருக்காங்க. கடைசியில முனிஷ்காந்த் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட தான் காசெல்லாம் இருக்கு, அவகிட்ட இல்ல, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதனால ஆட்கள் எல்லாருமே இவர் சைடு சாஞ்சிடுறாங்க. அதே சமயம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த கேங்க கூட வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு கேங்குமே எப்படி சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. முனிஷ்காந்த் என்ன காப்பாத்திட்டு சண்டை போட போங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆட்கள் அப்படியே விட்டு சண்டை போறதுக்கு போறாங்க. இப்ப முருகன் ஒய்ஃப் கால் பண்றாங்க. எங்க தான் போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வழியா ஓடி வந்து யாஷிகா தெரியத்தனமா முருகனை இடிச்சிடுறாங்க. இப்ப லேடிஸ் வாய்ஸ் கேட்கறதுனால முருகன் ஒய்ஃபும் யாரு அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப யாஷிகா கொஞ்ச நேரம் மூச்சை வாங்குறாங்க. நாங்க முக்கியமான வேலையில இருக்கோம், அப்புறமா கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை இந்த முருகனோட ஒய்ஃப் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த பேய் ரெண்டு நமக்கு காட்டுறாங்க. அவன் அந்த இடத்துல தானே லாக் ஆயிருக்கான், பேசாம படத்தை போட்டு விட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. பெல் அடிச்சு படத்தை போட சொல்றாங்க. இப்ப படம் அந்த இடத்துல ஓடுது. திரும்பி இந்த படமா அப்படின்ற மாதிரி முனிஷ்காந்தும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப முனிஷ்காந்த் ஆட்கள் கூட ஹீரோவும் மத்த ஆட்களும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. முனிஷ்காந்தால ஃப்ரீயா மூச்சை கூட விட முடியல. இப்ப கவர் வந்து இவரோட முகத்தை லாக் பண்ணுது. அவங்களை இவர் எப்படி சாவடிச்சாரோ அதே மாதிரி இவர் இறந்து போயிடுறாரு. இப்ப இவங்களுக்கான நீதி கிடைச்சிருச்சுல்ல, அதனால இவங்க 4 பேருமே இங்க இருந்து மறைய ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ தப்புச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட முனிஷ்காந்தோட ஒய்ஃப் பேசுறாங்க. நீங்க எல்லாம் பணம் பண்ணணும் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆரோ ஸ்டோரியை கொண்டு வாங்க, கண்டிப்பா நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.